ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக நாங்கள் ஃபஸ்ட் க்ரை விசிட் பண்ணியிருந்தோம் பெங்களூரில். அங்கே டுகுக்கு பார்ட்டி ட்ரைனிங் சேர் வாங்குறதுக்காக. ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்ட்டு விர்ச்சுவலாக நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி விசிட் பண்ணுறது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். தொம்மசந்திரா சஜாப்பூர் ரோட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இந்த பேபி வாக்கர்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த காட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. டுகுக்கும் எனக்கும் ஒன்று பிடிச்சி போச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணேன் அப்படின்ட்டு சும்மா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். என்ட்ராகிரி செக்ஷன்லேயே கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று கூட பிலோ 200 கீழே எதுவுமே இல்லை. எல்லாமே அதுக்கு மேலே தான் இருந்தது. சின்ன சின்ன டைனியாக இருக்கிற டாய்ஸ் கூட. இந்த ஸ்விங் டைப்பில் இருக்கிற ப்ராடக்ட்டும் சரி, இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே சரி, ரேட்டு வந்து கொஞ்சம் கூடையாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் கூடையாக தான் இருக்கும். ஃபஸ்ட் க்ரை வந்து நம்ம கூடன்னு சொல்கிறோம், பட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குது. இதே ப்ராடக்ட் ரெப்ளிகா பண்ணுற மாதிரி டூப்ளிகேட்டாக மீஷோலேயுமே இருக்குது. இதுலேயும் வாங்கி அதுலேயும் வாங்கி கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டுகுக்கு இந்த சைக்கிள் தான் பேபி ஹக் ப்ராடக்ட்டில் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ரேட்டை பார்த்தோன்னா 7,000 ஒன்று 9,000 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. அவனுக்கு இன்னும் அந்த காலில் வைக்கிற அந்த பெடலே அவனுக்கு எட்டலை. ஸோ அதனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா வாங்கிக்கலான்ட்டு. நம்ம மெயினாக பார்க்க வந்ததே அந்த பார்ட்டி ட்ரைனிங் சேர் தான். இங்கே வந்து டிஸ்பிளேயில் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கீழே குடவுன்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சைஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இதில் ரேட்டு வந்து 2,500க்கு கீழே ஒன்று கூட இல்லை. ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கிறதுமே அவ்வளோ ரேட்டு இருந்தது. ஸோ அங்கே போனீங்கன்னா QR கோட் நோட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 700 to 900 கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நாங்களுமே அப்படி தான் பண்ணியிருந்தோம் இந்த டைம். பாய் மாம்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ஒரியாக இருக்கும். என்னடா இது உங்களுக்கு ட்ரெஸ்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லையேன்ட்டு. பட் ஃபஸ்ட் க்ரையில் அவ்வளோ அழகழகாக குவாலிட்டியாக விதவிதமாக இருந்துச்சு. ரேட் எல்லாமே 1,200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக அந்த குக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டு பர்த்டேன்ட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கியாச்சு. அதனால் இந்த டைம் வேண்டான்ட்டு இந்த செக்ஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். மெயின் திங், இந்த டாட்லர் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபேண்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் பாய்ஸ்க்கு டங்கரி போட்டால் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே சைஸ் வாரியாக இங்கே இருக்குது. அமேசானில் கூட இந்த டாட்லர் ஏஜுக்கு டங்கரி டைப் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து நிறையவே இருக்குது. இப்போ நம்ம கேர்ள் செக்ஷனுக்குள்ளே போகலாம். என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குங்கிற மாதிரி தான். அந்த பாட்டோட லைனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்றும் நல்லா பார்க்குறதுக்கு ஜிகு ஜிகுன்ட்டு நல்ல கிளிட்டரியாக வைபிங்காக இருந்தது. இதெல்லாம் நேரில் இன்னுமே ரொம்ப கிளிட்டரியாக இருந்துச்சு. வீடியோவில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பேஸ்டல் ஷேட் லைக் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு ரோ, டார்க் கலர் லைக் பண்ணுறவங்களுக்கு தனி ரோன்ட்டு அவ்வளோ அழகழகாக நெட்டட் ஃபேப்ரிக்லேருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்க அந்த லாவெண்டர், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பிளாக் கலர், அதெல்லாம் பார்ட்டி டைமில் வியர் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பாய் செக்ஷன் கேர்ள் செக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நியூ பார்ன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நியூ மாமிஸ் வியர் பண்ணுற மாதிரி மெட்டர்னிட்டி வியர் அது எல்லாமே லாஞ்ச் வியர்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாமே குழந்தைங்க இன்ஃபேண்ட் ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே பியோர் பனியன் கிளாத்தில் இருந்துச்சு. இந்த வாக்கர் எல்லாமே நான் டுகுக்கு வாங்கணுன்ட்டு அவ்வளோ நாள் எனக்கு விஷ். பட் கடைசி வரைக்கும் இது வாங்க முடியாமல் போயிடுச்சு. சரி கொஞ்சம் தள்ளியாச்சு பார்ப்போமேன்ட்டு அது கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு இருந்தேன்.
உள்ள வந்து 1 ஹவர் ஆச்சு. ஒண்ணுமே வாங்கல. சும்மா சுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ கவர் பண்றதுக்கு எனக்கு அவ்ளோ டைம் ஆச்சு. அந்த கேர்ல்ஸ் செக்ஷன்ல தான் ரொம்ப நேரம் நின்னுட்டுருந்தேன். சரி இவ்ளோ சுத்தி பார்த்துட்டு சும்மா போனோம்னா அவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி வெப்சைட்ல நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இங்க எதுவுமே வாங்கலன்னா, அதனால டுகுக்கு வந்து ஒரு ப்ளே திங் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அது கீழயே Zudio, அந்த டோமினோஸ் எல்லாமே இருக்கு. சரி இங்க வந்து கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டு போலான்ட்டு, இங்க வெஜ் பப்ஸ் இந்த பார்சல் டைப்ல இருக்கும். அதுவும் சாக்கோலாவா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அத மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஆர்டர் பண்ண அந்த பாட்டி ட்ரெய்னிங் சேர் வந்து நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆயிடுச்சு. பெங்களூருங்கிறதுனால. நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கீங்கன்னா, மேபி 1 ஆர் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். இந்த சேரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்ட்டு நான் தனியா செப்பரேட்டாவே ஒரு ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே கீழ டேக் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதில குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். இல்ல கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். இது வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிற ஒரு டாய்லெட் பாட்ரி ட்ரெய்னிங் சேர் தான். இது ஏன் வாங்குனேன்னா, இதில ஒன்ஸ் குழந்தைங்க பழகிட்டாங்கன்னா, அதில மூவ் ஆன் ஆகுறதுக்குமே ஈஸியா இருக்கும். பட் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இத நம்ம வெளியில எங்கேயாவது ட்ராவல் பண்றோம்னா, இத தூக்கிட்டு போ முடியாது. பட் கார் அந்த மாதிரி நீங்க போறீங்கன்னா, அப்போ வந்து உள்ள வச்சுக்கலாம். அந்த டிக்கில வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஸோ அதனால ஈஸியா கேரி பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்பவே குழந்தைங்கள அந்த அடல்ட் சீட்ல உட்கார வச்சு ட்ரெயின் பண்றதும், அவங்க டெய்லியுமே அதில பழக்கப்படுத்துறதும் எனக்கு பிடிக்கல. அதுக்காக தான் டுகுக்கு ஒரு அப் டு ஒரு 5 இயர்ஸ்க்கு வரைக்குமே அவங்க தனியாவே இருக்கட்டும்ன்ட்டு. ஒன்ஸ் அவங்க நல்லா கெயின் ஆயிட்டாங்கன்னா, அவங்களே வாஷ் பண்ணிப்பாங்க. அவங்களே இதிலருந்து அந்த பாட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தனியாவே இருக்கட்டும்ன்ட்டு நாங்க இது வாங்கினோம். பட் ட்ராவல்ல நம்ம வெளியூர்ல, வெளி இடத்துல ஸ்டே பண்ணும்போது இதை தூக்கிட்டு போ முடியாது. ஸோ அதுக்கேத்த மாதிரியுமே சில சேர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா வராது. பட் இந்த மாரி ட்ராவல் டைம்ல நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வெப்சைட்ல இருக்கிற அந்த லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.